அனைவருக்கும் வணக்கம். நேரம் உனக்காக காத்திருக்காது. நேரத்தை நீதான் பயன்படுத்தி முன்னேற வேண்டும். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். கடந்துவிட்ட ஒரு நொடியை நம்மால் வாங்க முடியாது. எனவே நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தேர்வில் வெற்றி பெறுமாறு கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநியம் 2023 டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பார்த்து வரோம். சாப்டர் 5ல் 56 to 93. இன்று நாம் பார்க்க இருப்பது செக்ஷன் 71. இது என்ன சொல்வது என்றால், ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நாட் ரெக்வயர்ட் பை லா டு பி அட்டஸ்டட். இப்போ சட்டப்படி இந்த ஒரு ஆவணம் இருக்குது. இந்த ஆவணத்தில் சாட்சியம் கையொப்பிட வேண்டும் என்றால் தேவைப்படாத போது எவ்வாறு மெய்ப்பிக்கலாம் என்பது தான் இது. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ஆல்ரெடி 72ல் இருந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல் an attested document not required by law to be attested may be proved as if it was unattested. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஆவணம் இருக்குது. ஓகேவா? உதாரணத்துக்கு செயல்பட்டு வச்சுக்கல. இப்போ இந்த ஆவணத்தில் இவங்க சாட்சி 2 பேர் கையெழுத்து போடுறாங்களே, இந்த சாட்சியம் இந்த ஆவணத்தில் சட்டப்படி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லாது இருக்கின்ற போது இந்த ஆவணத்தை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சாட்சி இருக்காங்கல்ல, அட்டஸ்ட் விட்னஸ், இவர்கள் இங்கே கையெழுத்து போடவில்லை என்பது மாதிரியே இதை நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, இவரே ஒத்துக்கிறார், ஆமாங்க நான் தான் சேல் டேட் பண்ணியிருக்கிறேன், நான் தான் இந்த ஆவணத்தில் கைது பண்ணுறேன், அல்லது அவருடைய கையெழுத்து எக்ஸிக்யூட்டர் இருக்கார், அவர் கையெழுத்து அவர் அட்மிட் பண்ணுறாரு, இல்லை ப்ரூவ் ஆகிடுதுன்னு சொன்னால், அப்போ இவர்களுடைய சாட்சி போடவில்லாத மாதிரியே இவ்வாறு நிரூபித்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் செக்ஷன் 71. எப்பவுமே கேஸ் ஆசை பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் நமக்கு அசட்டியாக நமக்கு தெரிய வரும். பார்த்துங்க, இதில் கருப்பையா வர்சஸ் முத்தருப்பன், ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் 1975, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, பேஜ் நம்பர் 221. என்ன சொல்கிறாங்க இதில், no attesting witness need be examined with reference to a document like a sale deed as it does not require attestation. இப்போ இங்கே படவில் தான் இப்போ பார்த்துருமே, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ உதாரணத்துக்கு விற்பனை பத்திரம் போல் இருக்கின்ற அந்த பத்திரத்துக்கு அட்டஸ்டேஷனே தேவையில்லாத போய் இருக்கின்ற போது, அப்போது இந்த சேல் டீடில் டிஸ்பியூட் வருகிறது. அவ்வாறு வருகின்ற நீதிமன்றத்தில் இங்கே நீதி யார் சாட்சி குழப்பம் போட்டாங்க அவங்க விசாரிக்கலாம், எக்ஸாமின் பண்ணணும்னா நோ நீட். ஏன்னா சட்டப்படி அந்த அட்டஸ்டேஷன் தேவைப்படாத ஒரு ஆவணத்திற்கு எதுக்காக நீதிமன்றத்தில் நீங்கள் வாங்க சாட்சி கூப்பிடுங்க அவர் விசாரிக்கலாம்னு சொல்லுது. அதனால் அவ்வாறு அந்த சாட்சியை நீதிமன்றத்தில் அழைத்து விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுதான் அந்த வழக்கு. ஒரு அட்டஸ்டேஷன் போட வேண்டிய அல்லது சாட்சி ஒரு பத்திரத்தில் சட்டப்படி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லாத போது அவரை நீதிமன்றத்தில் அழைத்து சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்றால் விசாரிக்க தேவையில்லை என்று சொல்வதுதான் இந்த செக்ஷன் 71 என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.